பேசவே விட மாட்டாங்க, அடிக்க தான் பார்ப்பாங்க டிரைவரை ஃபஸ்ட்டு. அது காட்டலன்னா எந்த அடி பிரச்சனை இல்லை, எங்கேயா இருந்தாலும் வந்துடும், வெளியில் வந்துடும். இது டயர் சுற்றிக்கிட்டே நின்றுக்கும். டிரைவர் சீட்டு தான் மெயின், மாற்றி தரணுண்ணே. உட்காந்து ஓடணும்னா எரியுதுண்ணே, முதுகெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி அலைன்மெண்ட்டும் பார்க்கணும், அலைன்மெண்ட் கங்கு திருப்பி போடணும். அடிக்கடி கங்கு திருப்பி போட்டோம்னாலே பிரச்சனை இருக்கு. பாதி வண்டி தான் கட்டானது, சென்டரில் அவங்களுக்கு ஃபுல்லாக மூஞ்ச உள்ளே விட்டாங்க. அப்பா பிரேக் அடித்தார், நிற்கல லாரியில். வணக்கம். ஸோ இன்றைக்கி டிரைவர்ஸ் இன்டர்வியூவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரைவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா படா தோஸ்த் i3 கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒரே வண்டி டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, இப்போதைக்கு எடுத்தால் இந்த வண்டியில் சக்ஸஸ் பண்ணலாமா, நம்ம மக்கள் என்னென்னலாம் பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா, மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஆனால் உங்கள் பேர், எத்தனை வருஷமாக வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? தினேஷ்ண்ணே, ஒரு 7 வருஷமா வண்டி டிரைவர் ஃபீல்டில் இருக்கேன். டிரைவர் ஃபீல்டில் இருக்கீங்க. இப்போ கரண்ட்டாக என்ன வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? படா தோஸ்துண்ணே, i3. படா தோஸ்த் i3. ஆமாம். எப்போ வந்து இந்த மாடலு, எத்தனை வருஷமா இந்த வண்டியில் இருக்கீங்க? படா தோஸ்த் அறிமுகப்படுத்தினப்ப 2021 நினைக்கிறேன், அப்பயே எடுத்த வண்டியை. 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷம் தொடர்ந்து இந்த வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமாம். எப்படிண்ணே, என்ன மாதிரி பொருள்லாம் நீங்கள் ஏற்றுறீங்க, எப்படி ரூட்டெல்லாம் எப்படி ஓட்டுறது? தமிழ்நாடு ஃபுல்லானா. சரி. பேரல், நான் கம்பெனி வண்டி பேரலு, அப்புறம் பேரலுக்கு தேவையான மெட்டீரியல் வெளியில மார்க்கெட் லோடு ஓட்ட மாட்டோம். கம்பெனி டு கம்பெனி. கம்பெனி டு கம்பெனி. ஆமாண்ணா. சரி சரி சரி. இப்போ நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த வண்டி எடுத்திருப்பீங்க. அப்ப இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் கிடைச்சிச்சு, இப்போ எவ்வளவு கிடைக்குது? கம்பெனில 15 சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 14 கொடுத்தது. அதுக்கப்புறம் போக போக 12. அது எங்களுக்கு ஹைட் ஓவரா ஏறும், அதனால காத்துல எதிர்த்துக்கிட்டு போகாது, அதனால மைலேஜ் ட்ராப் ஆகும். நார்மலான பாடி நம்ம மார்க்கெட் லோடு போட்டு ஓட்டுறாங்க 14-15 கம்பல்சரி தரும். 14-15 கொடுக்கும். 14 கை விடாது. ஓவர் 10 ஏற்றினோம்னா கொஞ்சம் 13 வரும். 13 வரும், அதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து டன்னேஜ் அதிகம் இல்லை, ஹைட் மட்டும். ஹைட் ஓவரா இருக்கும், காத்துல எதிர்த்துக்கிட்டு போகாது. டன்னேஜ் போட்டாபடி உருண்டு வந்துடும், மைலேஜ் வரும். அதனால பிரச்சனை இல்லை. காத்துனால மைலேஜ் டிராப் ஆகும். இப்போ கரண்டா எவ்வளவு மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்? எங்களுக்கு 12 சாலிடா கிடைக்கும். சாலிடா. எவ்வளவு டன்னேஜ் நான் வச்சு ஓட்டுறோம் நம்ம? நாங்க 3 டன்னுக்கு மேல ஏத்த மாட்டேனே. வெளியில மார்க்கெட் வண்டியெல்லாம் 5 டன்னு 4.5 டன்னு ஏத்துவாங்க. 5 டன் 4.5 டன்னு. பட்டன் வேற, நாங்க ரன்னிங் பட்டன் போடுவோம். வாழக்கா பட்டன் போட்டோம்னா ஓவர் டன் ஏத்தலாம், பிரச்சனை இல்லை. அது நிமிர்ந்து நிற்கும், பட்டையும் நல்லா அடிப்பாங்க. இப்ப அது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னே? இப்போ வாழக்கா பட்டன் போடுறாங்க, ரன்னிங் பட்டன் போடுறாங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்? ரன்னிங் பட்டன்னா நம்ம லைட் லோடு ஓட்டுறவங்க போடுவாங்கண்ணே. வாழக்கா பட்டன்னா ஓவர் டன் ஏத்துறவங்க போடுவாங்க. ஆமா. அதனால மைலேஜ் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குமா? ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃபரெண்ட் வரும், ரொம்ப டிராப் ஆகாது. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அவ்வளவுதான் டிராப் ஆகும். ஆமா. அப்போ வந்து நீங்க அந்த ரொம்ப பெரிய வேற ஊர் போறவங்க ரன்னிங் பட்டன் போடுறது நல்லது. ஆமாண்ணே. லைட் லோடு ஓடுறவங்க போடுவாங்கண்ணா. சரி சரி சரி. மார்க்கெட்ல வண்டி இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு வாழக்கா பட்டன் கம்பல்சரி போடுவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஆவரேஜா எவ்வளவு கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டுவீங்க? ஆவரேஜ் என்னன்னா, கம்பெனில இருந்து எடுப்போம்னா, கம்பெனில இருந்து எடுத்துட்டு இன்னைக்கு நைட் எடுக்கிறோம் அப்படின்னா 6-7 மணிக்கு எடுப்போம். போயிட்டு காலைல டெலிவரி கொடுத்துட்டு ஈவினிங் வரோம் அப்படின்னோம்னா 900 கிலோமீட்டர் ஓட்டுவோம்னா. அப்ப 900 கிலோமீட்டரா ஓட்டுவோம்னா ஒரே நாள்ல? நேற்று நைட் எடுக்கிறோம், இன்னைக்கு இப்ப போறோம் அப்படின்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம் கம்பெனி, திருப்பி ரிட்டர்ன் திருச்சி போனோம்னா 900 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். எப்படி நான் ஸ்டாப்பா ஓடுற மாதிரி இருக்குமா, இல்லாட்டினா ஸ்டாப் பண்ணி ஓட்டுவீங்களா? எப்படி? டீ குடிக்க நிப்பாட்டுவோம் நைட்ல. பகல்ல சாப்பிட்றதுக்கு மெயினா நிப்பாட்டும், அந்த 2 நேரம் ஒரு 4 டைம் நிப்பாட்டுவோம், அவ்வளவுதான் மேக்ஸிமம். அவ்வளவுதான், வேற எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். ஏறத்தால உங்களுக்கும் அந்த டைமிங் லோடு மாதிரி தான் நீங்களும் ஓட்டுறீங்க. என்ன அவங்க ஸ்டாப் எடுக்க மாட்டாங்க, நீங்க அதிகமா டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டும், அவ்வளவுதான் பாட்டுவீங்க. மத்த வண்டி ஓட்டுறதுக்கும் தோஸ்த் ஓட்டுறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? மற்றதுக்கு இதுக்குன்னா கொஞ்சம் சொகுசா போவோம். சின்ன வண்டியோட படா தோஸ்த் கொஞ்சம் நல்லா சொகுசா இருக்கும், உடம்பு வலி தெரியாது, முதுகு வலி அவ்வளோக்கும் தெரியாது. சின்ன வண்டியில சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இதுல கார் மாதிரி இப்படி சாச்சிக்கலாம் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதனால உடம்பு வலி அவ்வளோக்கும் தெரியாது. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியாது, நான் ஓட்டலாம். இப்ப இந்த பிக்கப் ஓட்டுறேன்னு சொல்றீங்கல்ல, ஆமாண்ணே. பிக்கப் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் மைண்ட் செட் அப்படின்னா இழுவ அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இருக்கும். காட்டுல போட்டு அடிக்கலாம்ண்ணா, காட்டுல போட்டு ஹீல்ஸுக்கு பயங்கரமா இருக்கும் பிக்கப். அப்ப அந்த வண்டி ஓட்டுறதுக்கு இதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுக்கும் இதுக்கும் இது நல்லா இருக்கும்ண்ணா.
படா தோஸ்து நல்லா இருக்கும். காட்டுல ஓட்டுறது காட்டில் ஓட்டலாம், இது இப்போ இது ரோட்டில் ஓட்டலானே. அது காட்டிலனா எந்த அடி பிரச்சனை இல்லை, எங்கேயா இருந்தாலும் வந்துடும், வெளியில் வந்துடும். இது டயர் சுற்றிக்கிட்டே நின்றுக்கும் இதனால. அதாவது இந்த படா தோஸ்து வந்து ரோடுக்கு செட் ஆகும், அது வந்து எல்லா இதுக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆமாண்ணா. ஆனா இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது ஸ்டியரிங்கா இருக்கட்டும், வண்டியோட பவரா இருக்கட்டும், இல்ல பிரேக்கிங்கா இருக்கட்டும், கியர் ஷிஃப்ட் பண்றது இருக்கட்டும், வண்டி ஓவராலா நீங்க ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தானே இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ம். வண்டி எடுத்ததுலேருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்க எடுத்திருப்பீங்கல்ல, ஆமாண்ணே. எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் மேஜரா இந்த ஒரு பிரச்சனை எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க படா தோஸ்துல? மேஜரானா இப்போ ரீசெண்டாக கிலோமீட்டர் ஓடும், ஹீட்டு ஓவராக உள்ளே வருது. அது வண்டியில ஹீட் வருது, இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் வழியால் ஹீட் வரும். ஓகே. அது கிலோமீட்டர் ஓடிடுச்சு எங்களுக்கு. நான் 4.5 லட்சம் கிலோமீட்டர், 6 வருஷத்துல 4.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால வரும் மேக்ஸிமம் வருது. இப்போ இது இப்போ நீங்க எடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் இந்த வண்டியில பாத்திருக்கீங்க? அதிக மெயின்டெனன்ஸ் கிடையாதுண்ணா. ஜென்ரலாக ஆயில் சர்வீஸும் இந்த மாதிரி தான். கிளட்ச் பிளேட்டை மாற்றுவோம், அது 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றுவோம். சரி. அப்புறம் பெருசா ஒன்றும் வேலை வந்தது இல்ல. எலக்ட்ரிஷியன் அதாவது நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சதில்ல, ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. என்ன மாதிரி பிரச்சனை அது? அது ஒயர் கிட்டிங்கில் பீஸ் பாக்ஸ் வரும், அதில் ஒயர் ஷார்ட் ஆகிருக்கு. அது அதாவது தெரியாம பண்ணனாலயா இல்லாட்டினா யார் மேல மிஸ்டேக் அது இருக்கு? அது வந்து வண்டி வந்து இடிச்சு ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. ஒயர் ஷார்ட்டேஜ், கம்பெனிலே கூட அது சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப நீங்க அந்த நிறைய வெளியூர்லாம் போறீங்கல்ல, வண்டி எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆயிருக்கு, அசோக் லேலண்ட்ல கூப்பிட்டு எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்கன்ற மாதிரி எதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்கண்ணா? இங்க மதுரையிலே பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஒரு 1/2 மணி நேரம் நின்னேன். பாலாஜின்னு சொல்லிட்டு ஷோரூம், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். உடனே 2 வீலரில் வந்தாங்க, ஃபோன் பண்ண உடனே வந்தாங்க, வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, உடனே மாற்றி கொடுத்தாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் அதிகபட்சம், வந்து வேலை முடிச்சு கொடுத்துட்டாங்க. உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். லோடோட நின்னுச்சா? லோடோட நின்னுதுண்ணே. அதெல்லாம் லேலாண்டை பற்றி பிரச்சனை இல்லை. சர்வீஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு? சர்வீஸ்லாம் நல்லா இருக்குண்ணே. சரி சரி சரி. ஆனா முக்கியமா வண்டியில டயர் தான் மேஜரா நம்மளுக்கு பெரிய செலவே. ஆமாண்ணே. உங்க வண்டியில டயர்ஸ் எப்படி, எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாத்துவீங்க அப்படின்னு? மேக்ஸிமம் எங்களுக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஒன்று ஒரு செட்டு டயரு. 4 டயரு இல்லை, ஒரு செட்டு எடுத்தோம்னா 4 டயர், 1 லட்சம் கிலோமீட்டர். ஒரு செட்டுன்னா 2 டயர்ண்ணே, 2 டயரு. ஒரு செட் எடுத்தா 1 லட்சம் கிலோமீட்டர். 90லேருந்து 1 ஓடும் என்ன. ஓகே ஓகே ஓகே. நீங்க எப்படின்னா இந்த பெரிய வண்டி மாதிரி ரீபட்டன் போடுறது அந்த மாதிரியா இல்ல? அதெல்லாம் கிடையாது, புது டயர் தானே மாத்தணும். புதுசா மாத்திடுவீங்க. சரி, இப்போ ஒரு செட் டயர் எடுப்பீங்க, ஃப்ரண்ட்டுக்கு போடுவீங்களா இல்ல பேக்குக்கு போடுவீங்களா, எப்படி நீங்க மாத்துவீங்க? புது டயர் எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட்ல தானே போடுவாங்க, ஏன்னா ஃப்ரண்ட்ல தான் மெயின் தேவைப்படும். ஆமா, அதனால ஃப்ரண்ட்ல தான் போடுவோம். பேக்ல வந்து பழைய டயர் தான் போடுவோம். முன்னாடி ஓடிட்டு இருக்க டயர் தூக்கி பின்னாடி போட்டுட்டு ஃப்ரண்ட்ல புது டயர் போடுவோம். ஸோ அப்படியே ஓட்டும் போது உங்களுக்கு மாறி மாறி வரும்போது ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் டயர் வாங்குற மாதிரி இருக்கும். ஆமாண்ணே. சரி சரி சரி. அது ரெண்டாவது இப்போ ஈவனா கழட்டி மாட்டணும். ஒரு 10,000 கிலோமீட்டர்னா அந்த மாதிரி அலைன்மெண்ட்டும் பார்க்கணும், அலைன்மெண்ட் கங்கு திருப்பி போடணும். அடிக்கடி கங்கு திருப்பி போட்டோம்னாலே பிரச்சனை இருக்கு. ஒன் சைடாக ஒரு லைட்டாக அடிக்குது அப்படின்னா உடனே திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு மேஜராக டயர் லைஃப் வரும் இருக்கும். அதை ஓட்டிக்கலாம், பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம்னா டயர் லைஃப் வராது. ஒரு 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் டக்குன்னு மாத்துற மாதிரி தான் உங்களுக்கு வரும். அது டயர் கங்கு திருப்பி போடுறது தான் மெயின். கங்கு திருப்பி போடுறோன்னா எப்படி சொல்றீங்க? கங்கு திருப்பி போடுறோன்னா நம்ம அலைன்மெண்ட் பார்க்குறோம்லானே, அப்போ பவுடர் போடுறோம்ல. இப்போ ஒரு சைடு இந்த சைடு இருக்குன்னா இப்போ இந்த சைடு ஓடிட்டு இருக்கு, திருப்பி இப்படி மாற்றி போட்டோம்னா இந்த சைடு வரும். அப்போ கலட்டி தனியா மாற்றி போடுறது. சரி சரி. அப்போ வந்து உங்களுக்கு லைஃப் வரும் டயர், இல்லைன்னா லைஃப் வராது. ஓகே ஓகே ஓகே. இப்போ அலைன்மெண்ட் எல்லாம் எவ்வளவு கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பாப்பீங்க உங்களோட? 10,000 கிலோமீட்டர் ஒரு சம் மேக்ஸிமம் பார்த்துருவோம். மேக்ஸிமம் நீங்க 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் பார்த்துருவீங்க? பார்த்துருவோம். அப்படி பார்க்காட்டினா என்ன மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு? எதுவும் வந்திருக்கா? எங்களுக்கு டயர் தானே மெயின் காலியாகும். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடுறதுல 35-40லயே அடி வாங்கிருச்சு. 2 செட்டு 4 டயர் அந்த மாதிரி அடி வாங்கிருச்சு. ஓனர்கிட்ட சொன்னா, அப்புறம் மேனேஜர்ட்டையும் சொன்னா மாத்தி கொடுத்தாங்க. உடனே மாத்தி கொடுத்து அதே மாதிரி அந்த 10,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 5,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனா மேக்ஸிமம் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கழட்டி மாட்டிக்குவோம். மாட்டிக்குவீங்க, பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த படா தோஸ்த் எடுக்கிறதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க? அது வெயிட்டில் கண்டிப்பாக வந்துடும். 5 டன் எதுனாலுமே அழகாக வந்துடும். அது பிரச்சனை இல்லை. பிக்கப் மாதிரியே நல்லா சடானாக வரும். கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடிட்டுனா அப்படி தபன்னு வாங்கி, ஆனால் பிக்கப் 5,000 மாற்றி 4 இழுத்து 5,000 மாற்றினோம்னா வந்துடும் வண்டி. எங்கேயா இருந்தாலும் வந்துடும். வண்டி அவ்வளோவா நிற்காது, ஸ்லோ ஆகாது, வந்துடும் கம்பல்சரி வந்துடும். ஆமாம். அப்போ ஒரு டிரைவருக்கு இந்த வண்டி சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம? கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா. ஆனால் இப்போ அசோக் லேலாண்டில் இந்த வண்டி வந்து இது எனக்கு மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா படா தோஸ்த் இன்னும் நல்லா இருக்கும் டிரைவருக்கு அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? டிரைவருக்குண்ணா சீட்டு தானே, டிரைவர் சீட்டு தான் மெயின். மாற்றி தரணுண்ணே. உட்காந்து ஓடணும்னா எரியுதுண்ணே, முதுகெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் வலிக்கும். ஒரு எப்படி சொல்லணும், இன்னும் ஒரு 10,000 20,000 கூட போட்டா கூட ஒரு டிரைவருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கிடைக்காதுண்ணே. அது கிடைச்சாலே போதுண்ணே. எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் அசால்ட்டாக ஓட்டிடலாம். உடம்பு வலி பயங்கரமாக வலிக்குண்ணே. இப்போ டிரைவர் சீட்டு தான் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு? ஆமாண்ணே. இப்போ வர வண்டிகள் எல்லாம் டிரைவர் சீட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணி, ஏன்னா நாங்கள் வீடியோ போடும்போது அதுதான் சொல்லுவோம், டிரைவரால் மட்டும்தான் அந்த வண்டியே இவ்வளோ பெருசு ஓடும். ஆனால் டிரைவருக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்கிறோம். உங்களுக்கு வேற என்ன மாதிரி கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹெட்ரெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. அது படா தோஸ்துலேயே அந்த மாதிரி ஆப்ஷனே இன்ன வரைக்கும் விடவே இல்லை. அது விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. ஹெட்ரெஸ்ட் தான் பிரச்சனை. ஆமாண்ணா. இப்போ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்போ தோஸ்து அறிமுகப்படுத்தினப்ப இந்த சீட்டு வந்து இது ஃபுல்லாக அப்படி சாய்க்க முடியாது. இப்போ படா தோஸ்து அறிமுகப்படுத்தினப்ப இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. அப்போதைக்கு நமக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இப்படியே தான் வச்சுட்டு ஓடிட்டு வரணும். அப்போ வந்து இந்த இடம் வலிக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தலை எப்படியே வச்சுட்டு வரனால இந்த இடமும் அப்படியே வலிக்கும், கழுத்தும் வலிக்க ஆரம்பிக்கும். மற்றபடி இந்த வைப்ரேஷனு இந்த மாதிரி வைப்ரேஷனாக இல்லைண்ணா, வைப்ரேஷனாக பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இடையில இந்த கோடு போடுறாங்களாண்ணே, அதனால வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகுது. என்ன மாதிரி டேமேஜ்? இந்த எனக்கு இப்போ பிரேக் லைனு போல்ட்டு கட் ஆயிடுச்சு ரன்னிங்கில் போகக்குள்ளே. பிரேக் ஒரு சில நேரம் பிடிக்கல, அப்படியே ஷோரூம் போனேன், ஆனால் மாற்றி கொடுத்துட்டாங்க. சர்வீஸ் எல்லாம் பற்றி பிரச்சனை இல்லைண்ணே. அதனால தான் அந்த ரம்பிள் அந்த இதனால பிரச்சனையா இல்லை வேற எதுவும்? அதனால தானே போல்ட்டு தட்டன்னு அடிக்குது இல்லைண்ணா, தட்டன்னு அடிக்கக்குள்ள அந்த போல்ட் வந்து கட் ஆயிடுச்சு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனா இப்போ இந்த வண்டி ஓட்டுறீங்கல்ல, எனக்கு இந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறையாண்ணா. நேற்று நைட்டு கூட தூக்கம், சரியான தூக்கம். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஆனதில்லை. ஒரே ஒரு டைம் ஓவர்டன் ஏற்றிலேருந்து பிரேக் பிடிக்காமல் லைட்டாக, அதுவும் காருக்காரங்க மேலே தான் தப்பு. இறக்கத்தில் சடனாக கார் ஓட்ட தெரியுது ஓட்ட தெரியலன்ட்டு அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. புதுசாக ஓட்டுறனாலுமே சடனாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு இறக்கத்தில் இப்போ லோடு வண்டி வருது அப்படின்னா நம்ம முன்னாடி போகிறோம், அவங்க நம்ம தேவையில்லாமல் எதுக்கு பிரேக் அடிக்கிறோன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சடனாக பிரேக் அடிச்சாங்க. ஃபுல்லாக சிக்னலில் இருக்கிறது ஒரு 300-400 மீட்டர் இருக்குது. சிக்னலுக்கு முன்னாடியே தேவையில்லாமல் எதுக்கு இறக்கத்தில் பிரேக் அடித்தாங்கன்னே தெரில. அப்படி இருந்தால் ஃபுல்லாக ரைட் இழுது, ஆனால் லைட்டாக டச் ஆனது. ஆனால் அப்பயும் எனக்கு ஒன்றும் வண்டிக்கும் பெருசாடியில், எனக்கும் அடி கிடையாது. இன்ன வரைக்கும் வேற எந்த சம்பவமும் நடந்தது இல்லைண்ணா. நேற்று நைட்டு கூட நடந்திருக்கலாம். 5-6 வருஷமாக இன்ன வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. வண்டியை பொறுத்தளவுக்கு குறை கிடையாது. இந்த வண்டியை ஓட்டிட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்னதே கிடையாது. வண்டி வரைக்கும் நல்லா இருக்கு. கண்டிப்பாண்ணே. அப்போ வந்து ரோட்ல இந்த காரு பைக்கு இவங்களால தான் நம்மளுக்கு. ஆமாண்ணே. மேக்ஸிமம் இப்போ கார் ஓட்ட தெரியாதவங்க உள்ளே வர்றது தானே, சடனாக பிரேக் அடிச்சிருவாங்க, சம்மந்தமே இருக்காது. ஒரு கடை ஹோட்டல் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு தெரியும், நம்ம அந்த இடத்துல சாப்பிட போகிறோம், மேப்பு பார்த்துக்கிட்டு தான் வராங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல நிப்பாட்ட போகிறோன்ட்டு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதை யோசிக்கவே மாட்டாங்க. சரி, அங்கே தானே நம்ம 500 மீட்டர் இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ஏன் வேகமாக போகக்கூடாது அப்படின்னு சடனாக வேகமாக ரைட்டு லெஃப்ட்டு இழுத்து வருவாங்க. ரைட்டில் வருவாங்க கட்டையை ஒட்டி, நம்ம வந்துகிட்டே இருப்போம், லெஃப்ட் சைடு வந்துகிட்டே இருப்போம். டக்குன்னு அவங்க இண்டிகேட்டரும் போடவே மாட்டாங்க, டப்புன்னு அப்படியே லெஃப்ட் இழுப்பாங்க. டீ கடையை பார்த்தா, ஹோட்டலில் பார்த்தா. ஆனால் அவங்களுக்கு அந்த ஓட்டியிருப்பாங்களா ஓட்டலையே தெரில, அதை யோசிக்கவே மாட்டாங்க காருக்காரங்க. மெயின் தப்பே காருக்காரங்க அந்த இதுதான். அதேமாதிரி இந்த டூரிஸ்ட்டு டெம்போ வேனை ஓட்டுறவங்களும் அதேமாரி, அவங்களும் அதேமாதிரி தான். டப்புன்னு பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பார்ட்டி சொன்னோடனே டப்புன்னு இழுத்துருவாங்களா, பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு பார்த்துட்டு லெஃப்ட்டில் பார்க்கவே மாட்டாங்க. அதை நம்ம நார்மலாக எம்டியில் வரோம் அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஓவர் டர்னில் வரக்குள்ள சடனாக பிரேக் நிற்காது. அப்போ வலிக்கிக்கிட்டே தான் வரும். அப்போ வந்து லோடு வண்டிக்காரங்க மேலே தான். நாங்கள் சிங்கிளாக வருவோம், டெம்போ வேனில் அவங்க ஆளுங்க வருவாங்க, காரில் ஆள் வருவாங்க. அவங்க எதுவுமே பேசவே விட மாட்டாங்க, நம்மளை பட்டுன்னு பேசவே விட மாட்டாங்க, அடிக்க தான் பார்ப்பாங்க டிரைவரை ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நான் இடையில ஒரு இடத்துல பார்த்தேண்ணா.
தலைவாசலில் பார்த்தேன். காருக்காரங்க மேலே தான் தப்பு. அவங்க தான் வந்து ரைட்டில் இருந்தவங்க லெஃப்டில் வந்தாங்க, இவருக்கு பிரேக் நிற்கல, உடனே இவரை தான் அடித்தாங்க. ஆனா வெயிட் இருந்தா மேக்ஸிமம் பிரேக் நிக்காதுண்ணா. பெரிய வண்டியில அதுதான் ஒரு லோடு வண்டியில ஃபுல்லாவே பிரேக் எப்படின்னா டன்னேஜ் ஏத்துனோம்னா பிரேக் நிக்காது. அது வந்து புரிய மாட்டேங்குது, இன்னும் புரிய மாட்டேங்குதுண்ணா. இப்போ பைக்காரவங்கனால எதுவும் நம்மளுக்கு இது இல்லை. பைக்ல பெருசாலாம் லேடிஸ் ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் அவங்க மட்டும் கேர்ஃபுல்லா வந்தா போதுண்ணா. ஆம்னி பஸ்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. அவங்களுக்கு நான் 8 மணிக்கு அவங்க போகணும் அப்படின்னா 7 மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு எடுக்கலாம். அவங்க எப்படி சொல்கிறோம்னா ஃபுல்லாக வண்டி கிராஸே ஆகிருக்காது. அவங்க வண்டி கொஞ்சம் தான் வந்திருக்கும், டப்புன்னு உள்ளே வந்துடுவாங்க. அது பின்னாடி வர வண்டி நம்ம பிரேக் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி காருக்காரவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் நிறையா நடந்து பார்த்துருக்கேன். அவங்க ஃபுல்லாக கிராஸ் ஆக முடியும், இவங்களும் அழுத்தி போவாங்க, அவங்களும் அழுத்தி வருவாங்க, சடனாக உள்ளே விட்ருவாங்க. ஆம்னி பஸ்காரங்க டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. லோடு வண்டியிலையுமே அதே மாதிரி நடந்திருக்கு. ரீசெண்டாக அப்பா கூட லாரியில் வரக்குள்ளேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஆம்னி பஸ் தான் சென்னையிலேருந்து வரக்குள்ள அப்பா கூட லாரியில் வரக்குள்ள பாதி வண்டி தான் கட்டானது. சென்டரில் அவங்களுக்கு ஃபுல்லாக மூஞ்ச உள்ளே விட்டாங்க. அப்பா பிரேக் அடித்தார், நிற்கல லாரியில். அவங்க சென்டரை கரெக்டாக அவங்க கிளாஸ் உடஞ்சிருச்சு. பேசஞ்சருக்கான அடிபட்டுச்சானதில்ல, அவங்க நிற்கல. அப்புறம் மல்லுக்கட்டி பஸ்ஸுக்காரங்க வண்டி அவங்க வண்டி ஃபுல்லாக கிராஸ் ஆனால் பிரச்சனையே இல்லைண்ணா. ஃபுல்லாக கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டப்புன்னு உள்ளே நுழைஞ்சிருவாங்க. மெயினே அதான். அவங்க மேலே கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்புனா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த புதுசாக டிரைவிங் வேலைக்கு வராங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல், அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்னென்னலாம் கற்றுக்க சொல்லுவீங்க? மெயினாக கற்றுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்குண்ணே. டிரைவர் இன்னும் கொஞ்சம் கற்றுத்தரவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்குண்ணே. அனுபவம் இல்லாமல் ஆர்வக்குள்ள சடார் புடான்னு தரட்டு புட்டுன்னு ஓட்டுவாங்க. கொஞ்சம் எடுத்தவங்க ஊத்தன்ட்டு லெஃப்ட் ரைட்டு பார்க்கணும். மெயினாக லெஃப்ட் ரைட்டு பார்க்காம கட்டடிக்கிறது. ஆம்னி பஸ் ஓட்டுற மாதிரி அவங்க புதுசாக ஓட்டுவாங்க, அப்படி தான் ஓட்டுவாங்களே. இந்த வண்டியவே அந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க. ஒரு ஆர்வக்குள்ளாரில் நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறனால வேகமாக ஓட்டுவாங்க. இந்த லோடில் இப்படி தான் போகணுன்ட்டு அந்த இது இல்லாமல் இந்த லோடில் ஒரு 50 தான் போகணுன்னா 50 தான் போகணும். 80 போகணும் அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது. அது வந்து இதில் தான் முடியும். நேற்று ஒரு சின்ன அவர் புதுசாக தான் ஓட்டியிருப்பாப்லையாட்டுக்கு. அவர் புதுசாக தான் ஓட்டின வண்டி அப்செட் ஆக்கி விட்டாப்புல. ஸ்பீடாக போய் அவருக்கு கேட்டால் பேரியரில் கட்டடிக்கக்குள்ள அந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீடு தான் வரணும்னா இவ்வளோ ஸ்பீடு தான் 40 தான் வரணும்னா 40 தான் வரணும், 20 தான் வரணும்னா 20 தான் வரணும். அதில் போய் 60-70 வரவே கூடாது. அதில் ரொம்ப ஸ்லோவாக கட்டடிக்கணும். புது டிரைவர்ஸ் இந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறது, லோடுக்கு ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டுறது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ இந்த வண்டி லோடோட நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்னென்னலாம் செக் பண்ணி இந்த வண்டி எடுப்பீங்க? ஆயில் செக் பண்ணுவோண்ணே, அப்புறம் ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு பார்ப்போம். மெயின் பேட்டரிலாம் பார்த்து செக் பண்ணிட்டு தானே பேட்டரிலாம் பூத்துருக்கான்னு பார்ப்போம். அதாவது ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பேட்டரி பூக்கும். அப்போ வந்து அதை தொடச்சி விட்டு கழுவி விட்டு எடுப்போம். மற்றபடி டயரு பார்ப்போம். டயரில் எதுவும் ஆணி குத்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ஹீல்ஸ் ஏற்றக்குள்ள டயரை கம்பல்சரி கீழே படி செக் பண்ணி எடுக்கிறது நல்லதுண்ணா. ஒரு டிரைவரு ஒரு ஓனரு இந்த வண்டி படா தோசை எடுக்கணும்னா எடுக்கலாமா? என்ன அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன இருக்கு? எடுக்கலாம்ண்ணா, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓட்டலாம். ஆனால் டிரைவரு அனுபவம் உள்ள டிரைவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க ஓனரும் நல்லா இருக்கலாம், டிரைவரும் நல்லா இருக்கலாம். அனுபவம் இல்லாதவங்கள்ட்ட நமக்கு வந்து லோடு போனால் போதும் அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்கன்னா ஓனர் தான் கஷ்டப்படணும். டிரைவர் அவர் போயிடுவாப்புல, ஆனால் ஓனர் ரொம்ப சிரமப்படுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக கொடுத்தாங்க. லைசன்ஸ் இருக்கா, எவ்வளோ ஓட்டியிருக்காங்க, யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டாங்க. ஆக்சிடென்ட்டு நிறையா தவிர்க்கலாம். ஓனருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆமாண்ணா. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், ஆக்சுவலாக இப்போ டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ டிரைவரில் இருந்து நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? ரோடு கிராஸ் பண்ணுறப்ப பார்த்து கிராஸ் பண்ணணும்ண்ணா. 2 வீலரும் அதேமாதிரி பார்த்து ஓட்டணும்ண்ணா, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதேமாதிரி வயசானவங்க ரோடு கிராஸ் பண்ணுறோமா யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. டக்குன்னு அவங்க வந்து வண்டி வருதேன்னு சொல்லிட்டு சடனாக நின்றுறாங்க, அப்படியே நடு ரோட்லேயே நின்றுறாங்க. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. மற்றபடி ஆம்னி பஸ்ஸும் அதே மாதிரி பார்த்து ஓட்டிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்க ஓனரை எடுக்க சொன்னாங்கனாலே போதும்ண்ணா, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஆக்சிடென்ட் நிறையா தவிர்க்கலாம்ண்ணா. சரி, ஓகே, சரி, தேங்க்ஸ்.